ஜாபிரின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم الاستجمار تب ورمي الجمار تب والسعي بين الصفا والمروة تب والطواف تب وإذا استجمر أحدكم فليستجمر بتب رواه مسلم. கணித்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, விநாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நெல்லுமத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கெட்ட விஷயங்களை பிறருக்கு திணிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்கள் இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய ஹதீஸ்களில் வாயிலில் வரக்கூடிய ஹதீஸ் மூலமாக நமக்கு கிடைக்கப்படக்கூடிய செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அல்லாஹ் அந்த உயர்ந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தினை நமக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும் அளவில்லாமல் செய்யக்கூடிய பாக்கியங்களை தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் இஸ்திஜ்மார் அப்படின்னா மலம் ஜலம் கடித்து விட்டு சுத்தம் செய்வதற்கு தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்கிறோம். நாம தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் மண் கட்டிகளை கொண்டு, கற்களை கொண்டு, மண் கட்டிகளை கொண்டு சுத்தம் செய்வது. தண்ணீர் கிடைக்காத நேரங்களில் கிராமப்புறங்கள்லாம் அந்த காலத்தில் டேலா கட்டின்னு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இப்ப கிராமங்கள்லையும் காணாமல் போச்சு. ஏன்னா அதுக்குன்னு தனியா செஞ்சு அந்த மண் கட்டிகளை கொண்டு சிறுநீர் கழித்த பிறகு அதை வைத்து ஒத்தி சுத்தம் செய்த பிறகு தண்ணீர் விட்டு கழுவுவாங்க. ரெண்டு விதமான சுத்தத்தை கடைபிடிக்கக்கூடிய அந்த கற்கள், அந்த சுத்தம் செய்யக்கூடிய கற்கள், எத்தனை கற்களை வைத்து சுத்தம் செய்வது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒற்றை படையை கொண்டு 3 கற்களை கொண்டு 3 மண்கட்டிகளை கொண்டு என்ன பண்ணணும், சுத்தம் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வரமியுல் ஜிமாரு திப்புன், நீங்கள் கற்கள் ஜம்ரத்துல போய் கல் எறியறீங்கல்ல, அந்த கல் எறிவதும் ஒற்றை படையான கற்களை கொண்டு, 7 கற்களை கொண்டு எறிவது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுத்தம் செய்யக்கூடிய கல்லும் ஒற்றைப்படை, எரியக்கூடிய கல்லும் ஜம்ரத்துல ஒற்றைப்படையை கொண்டதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வஸ்ஸஅயு பைன ஸஃபா வல் மர்வா, ஸஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில தொக்கோட்டம் போடக்கூடிய அந்த எண்ணிக்கையும் எத்தனை, ஒற்றைப்படையை கொண்டது, 7 தடவை அந்த ஓட்டமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வத்தவாஃபு தம்புன், கஅபத்துல்லாவை தவாஃபாக வலம் வரக்கூடிய சுற்று ஒற்றைப்படை என்று 7 தடவை அந்த ஒற்றைப்படை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல குதாமத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நான் பார்த்தேன், யர்மி அல் ஜமரத யௌமின் நஹரி, குர்பானி கொடுக்கக்கூடிய ஆடு மாடு பலியிடக்கூடிய அந்த நாளையில், அப்பனா பிறை 10
ஹஜ்ஜு துல்ஹஜ் மாசத்துடைய பிறை பற்று படியிடக்கூடிய அந்த நாளையில் ஜம்ரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்லெறிந்தார்கள். அலானா கத்திஸ் சஹபா, அவருடைய ஒட்டகமான சஹபா என்ற ஒட்டகத்தின் மீது அமர்ந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லெறிந்தாங்க. லைஸ லர்பின் வலா தருதுன் வலைஸ கீல இலைக வ இலைக. அப்ப எந்த தள்ளும் புல்லும் இல்லை அந்த நேரத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஹஜ்ஜி செஞ்சிருக்காங்க ரசூலுல்லாஹுடன் சேர்ந்து. அந்த சமயத்துல கல் எறியும் பொழுது தள்ளு முள்ளு அடிதடி, யார் அவங்கள தள்ளுறது இவங்களை தள்ளுறது, அந்த நெருக்கடிகள் எல்லாம் இல்ல. இப்ப ரொம்ப இலகுவாயிட்டு பாதைகளை ஒரே ஒரு வழியில் போய் இன்னொரு வழியை சுத்தி என்ன எந்த வழியில போறோமோ திரும்பி வர முடியாத சூழ்நிலைகள்லாம் ஆக்கி ஒரு 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 லெவல் பண்ணிட்டாங்க. ஒரு நேரத்துல நெரிசல் எங்கதான் ஏற்படும், ஜம்ரத்துல தான் நெரிசல் ஏற்படும். ஒரு கூட்டம் போகும், ஒரு கூட்டம் திருப்பி இடத்துல அதே வந்த இடத்துல வரும். இந்த நெரிசல்களும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய அந்த ஜம்ரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்த பொழுது லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் அவர்களுடன் சேர்ந்து ஹஜ் செய்தாங்க. அந்த சமயத்துல என்ன இல்லை அப்படின்னா, லர்புன் அடிதடிகள் எல்லாம் இல்ல, நெருக்கடிகள் இல்ல, வலா தருதுன் வலைஸ கீல இலைக, நீங்க அங்க போங்க நீங்க இங்க போங்க அப்படிங்கிற அந்த நிலைப்பாடுகள் எல்லாம் இல்லாத நிலையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்ரத்துல கல் எறியக்கூடிய சமயத்தில் இருந்த நிலையை உதாமத்து இப்னு அப்துல்லாஹ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் நசாயி போன்ற கிதாபு, திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா ஜுஇல ரமியுல் ஜிமார், ஜம்ரத்தில் கல் எறிவது, வஸஇயு பைன ஸஃபா வல் மர்வா, ஸஃபாவுக்கு மர்வாவுக்கு மத்தியில துங்கோட்டம் போடக்கூடிய அந்த நிலை, லியகாமத் ذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவை, அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களை நினைவுபடுத்தக்கூடியதற்காக ஏற்பட்டது. ஸஃபா மர்வாவுக்கு மத்தியில ஓடக்கூடிய எதை நினைவுபடுத்துவது? ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தண்ணீருக்காக வேண்டி குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, குழந்தையை தூக்கி கொண்டு இங்கும் அங்கும் அங்கும் இங்கும் ஓடினார்கள் அல்லவா? அந்த ஓட்டம் தான் இன்னைக்கு நமக்கு இபாதத்தா அல்லாஹ் மாற்றி கொடுத்தார். இந்த ஓட்டம் அல்லாஹ் கொடுப்பான் என்ற நோக்கில் நாம் ஒன்றை செய்தோம் என்றால் அது கிடைக்கும். தண்ணீரே இல்லாத ஒரு இடத்தில் மண்ணை அடித்தால் தண்ணீர் பீரிட்டு ஓடும், அது தண்ணீராக மாறி நமக்கு கிடைக்கும் என்பதுதான் அந்த இறை நினைவு தான். இறைவன் மீது நாம் ஒன்றை தவக்குல் வைத்து ஒரு காரியத்தை செய்தோம் என்றால் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். தண்ணீர் இல்லாத அந்த ஓட்டங்கள், தண்ணீருக்காக வேண்டி ஓடிய ஓட்டங்கள் அல்லாஹ் கொடுப்பான் என்ற நினைப்பில்தான் எங்கேயாச்சும் கிடைச்சிடாதா, அல்லாஹ் தரமாட்டானா அப்படிங்கிற நினைவில் ஓடி அந்த அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களாக மாறப்பட்ட அந்த சாதாரண ஓட்டங்களை அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள் என்று நினைவுபடுத்துவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டதுதான். அதே போல ஜம்ரத்தில் கல்லெறியக்கூடிய அந்த நிலை இருக்கிறது அல்லவா, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முனைந்த பொழுது ஷைத்தான் குறுக்கிட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்வதற்கு ஷைத்தான் என்ன பண்ண மாட்டான், வழிவிட மாட்டான்ல, அவன் வழிவிட மாட்டான்ல. நல்ல விஷயங்களை கேட்கும்போது அப்படியே தூக்கமா வரும், கண்ணை மூடுற லேசா கண்ணை மூடுற மாதிரி இருக்கும் தூக்கம். ஷைத்தான் எல்லாத்தையும் கெடுக்க தானே செய்வான். தக்பீரை கட்டினா ஏதாவது யாபகத்துக்கு எங்கேயாச்சும் போய் விட்டுடுவான். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு முனைய போகும் சமயத்தில்
அவர்களை தடுப்பதற்காக வேண்டி ஷைத்தான் முனைந்த பொழுதுதான் அவர்கள் கல்லெறிந்து அந்த ஷைத்தானை விரட்டிய அந்த செயல்தான் இந்த ஜமரத்தில் கல்லெறியக்கூடிய ஹஜ்ஜினுடைய அமலாக நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தார். அல்லாஹுக்காக வேண்டி ஒன்றை செய்யும் பொழுது அந்த தடைகளை கூட என்ன துரத்தி விட்டு அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நினைவுபடுத்துவதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாக இருக்கக்கூடிய அந்த இடங்களில் அந்த அமல்களை நினைவுபடுத்துவதற்கு காரணம் அல்லாஹ்வை நினைப்பதுதான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய இந்த ஹதீஸ் திர்மிதி, தாரமி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நாங்கெல்லாம் கேட்டோம், யா ரசூலல்லாஹ் லா நபுனிய, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க கேட்டோம், லா அபுனிய லக பினாமுன் யுதில்லுக பிமினா, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு மினாவுல தங்குறதுக்குன்னு ஒரு இடத்தை நாங்க நிழல் தரக்கூடிய ஒரு குடிலை அமைத்து தரவா? மினாவுல உங்களுக்கு நிழல் தரக்கூடிய ஒரு குடிலை உங்களுக்கு நாங்கள் அமைத்து தரவா என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா மினா முனாஹுன், மினா என்பது தங்கக்கூடிய இடம்லாம் இல்லை, அந்த அமல் செஞ்சுட்டு அங்க அந்த காரியங்கள் முடிஞ்சுட்டா போகக்கூடிய மண் சபக, யாருடைய ஒட்டகம் எங்கே போய் நிற்கிறதோ அதுதான் மினா. அந்த இடத்துல சும்மா தங்கிக்க வேண்டியதான், உங்களுடைய அமல்களை செய்து போயிட்டு இருக்க வேண்டியதான். இங்கு தங்குவதற்குண்டான இடங்கள் எல்லாம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் இன்னைக்கு வரை பர்மனன்ட் என்ன இல்லை, ஒரு இது இல்ல, என்ன ஒரு ட்ரெண்டாக தான் போட்டு என்ன பண்ணி வச்சிருக்காங்க, கட்டணம்ல முடியும் தானே, என்ன ட்ரெண்டாக போட்டுவதற்கு காரணம் இதை போன்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்மனன்டாக என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க.